அதை பொழுதிலே தந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றவர்களாக கடவுளுடைய வாழ்க்கையிலே செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து அவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆசையை நினைத்து அவருக்கு நன்றி கூற நாங்கள் இந்த பலியிலே கொண்டு கூடியிருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தைகள் எங்களை உதவுடைய பணியாளர்களாக வாழ அழைப்பு விடுகின்றது. ஆகவே கிறிஸ்துவின் மக்களாக அழைக்கப்படுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து எங்களுக்கு கொடுக்கின்ற அந்த பணி வாழ்வினை அந்த பொறுப்புகளை ஏற்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கிறிஸ்துவுக்கு உகந்த வாழ்க்கையாக மாற்றி அமைக்க இறைவன் வரம் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடியவர்களாக இந்த திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடம்
வலுவற்று எங்களால் ஒன்றும் செய்யலாம். எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் ஓட்டப்பட்டவர்களாகின உமது அருளுதவியை தனிமுறைகளுக்கு என்றும் அழைப்பீராக. உம்மோடு தூய ஆவியானவரை நம்பிட்டு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தாம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்துக் காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியால் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம். நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்து அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாக நம்பலாம். அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியால் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயுடைய செய்தியிலிருந்து வாசகம். புனித மத்தேயுடைய செய்தி அதிகாரம் 9 வசனங்கள் 36 முதல் அதிகாரம் 10 வசனங்கள் 8 வரை. அக்காலத்தில் திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபோது அவர்களை அறிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லாத ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தம்முடைய அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்கள் அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு எனும் சீமோன், அடுத்தவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பியபோது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகரத்திலும் நுழைய வேண்டாம். மாறாக வழிதவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விட்டரசு நெருங்கி வந்து விட்டதென பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றடச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஊக்குங்கள், கொடையாக பற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்றார். இது கிறிஸ்து வளரும் செய்தி.
கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரி, இன்று நாங்கள் பொது காலத்தின் 11வது வாரத்தில் நுழைகின்றோம். இன்றைய இறை வார்த்தைகள் முக்கியமாக நற்செய்தியை நாங்கள் உன்னிப்பாக வாசிக்க கேட்டோமானால், இந்த நற்செய்தி பகுதி எங்களுக்கு ஒரு அறைகூவலை விடுவதாக அமைகிறது. அதாவது இயேசு தனது நற்செய்தி பணியை செய்து கொண்டு ஊரூராக செல்லும் பொழுது மக்களை பார்க்கின்றார். ஆயமில்லாத ஆடுகளை போன்று அவர்கள் பரிதவிப்பதை அவர்கள் நிலையை கண்டு அவர் இரக்கம் கொள்கிறார், அவர்கள் மேல் பரிந்து கொள்கிறார். அப்பொழுது இந்த மக்களை தான் ஒருவர் மட்டும் பார்த்து கடவுள் சொல்லுகின்ற அந்த பணியினை நிறைவேற்றுவது என்பது கடினம். ஏனென்றால் அவர்கள் ஒரு இடத்துக்கு மட்டும்தான் ஒரு நேரத்தில் செல்ல முடியும். ஏழு இடத்தில் இருக்கின்ற அந்த மக்களை யார் பார்ப்பார் என்ற அந்த சிந்தனை அவருக்குள்ளே எழுகின்றது. அதனால் தான் சொல்லுகின்றார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள், அதற்குரிய வேலையாட்களை அனுப்பும்படி. ஆகவே அந்த அறைகூவல் இதுதான். இன்றைய காலகட்டத்திலே எத்தனையோ மக்கள் அந்த ஆயம் இல்லாத ஆடுகளை போன்று பரிதவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ மக்கள் தங்களுக்கு இறைவனின் வார்த்தைகள் எடுத்துரைத்து பகிரப்படாதா என்ற ஏக்கத்துடன் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ மக்கள் எங்களை வந்து பராமரிப்பதற்கு யாரும் இல்லையா என்ற ஏக்கத்தோடு பரிதவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான பரிதவிப்புக்குள்ளே இருக்கின்ற இந்த காலத்திலே எனக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு தான் அவர்களுக்கு நாங்கள் ஆயங்களாக மாற வேண்டும். இந்த ஆயங்களாக மாற வேண்டும் என்ற இந்த அழைப்புகளுக்கு நாங்கள் கேட்கும் பொழுது பொதுவாக நினைக்கலாம், இந்த ஆயர் என்றால் குருவானவரோ அல்லது அருட்சகோதரிகளோ துறவிகளோ தான் ஆயங்களாக மாறி அவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியும் என்று. ஆனால் நம்முடைய கத்தோலிக்க விசுவாசம் என்ன சொல்லுகிறது என்றால், எங்களுடைய கத்தோலிக்க படிப்பினை என்ன சொல்லுகிறது என்றால், நாங்கள் இந்த இறை பணிக்கு திருமுழுக்கு பெறுகின்ற ஒவ்வொருவரும் தகுதி அடைகின்றோம். திருமுழுக்கின் மூலமாக நாங்களும் இறைவனின் பணியாளர்களாக மாற்றம் அடைகின்றோம். ஆகவே திருமுழுக்கு பெற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது அந்த பணிக்கு பதில் சொல்லுவதற்கு, அந்த அறைகூவலுக்கு பதில் சொல்லுவதற்கு, அந்த பணியினை செய்வதற்கு முன்வருவதற்கு எனக்கும் உங்களுக்கும் கடமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது. நாங்களும் தகுதியானவர்களாக மாறுகின்றோம். ஆனால் இந்த காலத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் எது நடந்து கொண்டிருக்கிறது என்றால், எங்களுடைய கால மாற்றங்கள் எங்களுடைய சிந்தனைகளை மாற்றி அமைக்கின்றது. இந்த காலத்தின் போக்கு அதே போக்கிற்கு ஏற்றவாறு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக சொல்ல போனால், இந்த மண்டதிக்கு மண்ணினை சொல்லுவார்கள் இறை அழைத்தலின் விளை நிலம் என்று. ஏனென்றால் இந்த மண்ணில் இருந்து எத்தனையோ இறை அழைத்தல்கள் உருவாகி இருக்கிறது. எத்தனையோ பேர் தம்மை அந்த இறை பணிக்காக அர்ப்பணித்து இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இந்த சிறிய காலப்பகுதியை நாங்கள் பார்ப்போமானால் அதனுடைய எண்ணிக்கை மெதுவாக குறைந்து கொண்டு செல்கிறது. ஏன் என்ற கேள்வியை நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். எங்களுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் இறைவனுக்கு ஏற்றாற் போக இருக்கும்படியானால் நாங்களும் அந்த அறைகூவலுக்கு பதில் சொல்லுவதற்கு எங்களையும் ஆயத்தம் செய்வோம், எங்களுக்கு பின்னால் வருகின்றவர்களையும் நாங்கள் ஆயத்தம் செய்வோம். அந்த அறைகூவலுக்கு நாங்கள் செவிமடுக்க மறுத்ததால் தான் அந்த அறைகூவலுக்கு ஏற்றபடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து வாழ மறுக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் அந்த இறை பணிக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க மறுக்கின்றோம். எங்களுடைய ஆலயங்களிலும் சரி, எங்களுடைய சமூகங்களிலும் சரி, ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கும் பொழுது நான் முன்வந்து அதை ஏற்று, இது நான் செய்யவில்லை, என் பெருமைக்காக செய்யவில்லை, என் புகழ்ச்சிக்காக செய்யவில்லை, இது கடவுளின் திட்டப்படி நான் செய்கின்றேன் என்ற அந்த கடவுளுடைய விசுவாசத்திலே நான் முன்வருகின்றேன் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டும்.
அதைத்தான் இந்த நற்செய்தி எங்களுக்கு அழகாக சொல்கிறது. இறைமகன் இயேசு நினைத்திருந்தால் அந்த பணியினை தான் தனியாக செய்திருக்கிறார். ஏனென்றால் அவர் கடவுளின் மகன், தன்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று அவருடைய சுய போக்கிலே சிந்தித்திருந்தால் இன்றைய நற்செய்தியில் வாசிக்கப்பட்டது போல அந்த 12 திருத்தூதர்களையும் அவர் தெரிந்தெடுத்திருக்க மாட்டார். இறைமகன் நன்கு அறிந்திருந்தார் இந்த பணியினை தன்னால் மட்டும் செய்ய முடியாது, தன்னோடு இணைந்து இன்னும் ஒரு சில பேர் இணைந்தால் இந்த பணி இன்னும் விருட்சி அடையும். எனக்கு பின்னால் அந்த பணி தொடரும், எனக்கு பின்னால் வருகிறவர்கள் அந்த பணியினை எடுத்து செல்வார்கள் என்ற அந்த ஒரு சிந்தனையிலே 12 திருத்தூதர்களையே தெரிவு செய்கிறார். அதை போன்று இன்று எனக்கும் உங்களுக்கும் அதே அழைப்பு விடப்படுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இறைவனின் பணிக்காக அர்ப்பணிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பகிர வேண்டும். இந்த 12 திருத்தூதர்களும் இறைமகன் இயேசுவினால் அழைக்கப்பட்ட பொழுது மறுத்திருக்கலாம், என்னால் இயலாது, நான் வரவில்லை, என்னால் இதை செய்வது கடினம் என்று அவர்கள் மறுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் கடவுளின் திட்டத்தினை நன்கு அறிந்திருந்ததால் அவர்களின் அழைப்பை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கடவுளின் பணிக்காக அர்ப்பணிக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை கடவுளின் பணிக்காக பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் கடவுளின் வார்த்தையை பகிர்கின்றார்கள். வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையின் மூலமாகவும் அவர்கள் கடவுளுடைய பணிக்கு ஒரு உதாரணம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அதே வாழ்க்கையை தான் இன்று நானும் நீங்களும் வாழ அழைக்கப்படுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கை கடவுளின் பணிக்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை கடவுளின் பணிக்காக பகிரப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் பெற்றுக்கொண்ட வாழ்க்கைக்கு ஒரு முழுமையான அர்த்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம், அல்லது எங்களுடைய முழுமையான அர்த்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த பணியிலிருந்து அந்த பகிர்விலிருந்து நாங்கள் விலகி செல்லும் பொழுது நிச்சயமாக கடவுளின் அழைப்புக்கு நாங்கள் மறுப்பு தெரிவிக்கின்றோம். அன்பானவர்களே, அந்த மறுப்பு தெரிவிப்பது மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம்? கடவுளை விட்டு தூரமாக செல்கிறோம். அதனால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றோம், பல்வேறுபட்ட கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கின்றோம். நாங்கள் எப்பொழுதும் கடவுளின் அழைப்பை உணர்ந்து அதற்கு சரியான பதில்களை நாங்கள் கொடுக்கும் பொழுது கடவுளோடு நாங்கள் ஒன்றித்திருக்கின்றோம். ஏனென்றால் கடவுளின் திட்டம் அதுதான். அதை நிறைவேற்றுகின்ற மக்களாக நாங்கள் மாறும் பொழுது எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களுக்கு துணையாக இருப்பார், அவர்களுக்கு அரணாக இருப்பார், அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆகவே இன்றைய இறைவார்த்தை எங்களுக்கு கூறுகின்ற அந்த அறை கூவலுக்கு நாங்கள் எங்களுடைய மனதினை முழுமையாக அர்ப்பணித்து முழு விருப்பத்துடன் பதில் சொல்லுகின்ற மக்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். எங்களுடைய மனங்களை நாங்கள் மாற்றி எங்களுக்கு பின்னால் வருகின்ற சந்ததியினரை நாங்கள் உருவாக்க வேண்டும். வெறுமனே நாங்கள் ஆலயத்தில் இருந்து பணி செய்தால் மட்டும் போதாது. இந்த ஊரில் இருந்து இன்னும் இறை அழைத்தல்கள் பெருக வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய திருச்சபையை நாங்கள் ஒவ்வொரு பணிகளையும் ஒவ்வொரு நிலைமைகளுக்கு ஏற்று நாங்கள் வகுத்து வைத்திருக்கின்றோம். அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு அதற்குரிய பணியாளர்கள் உருவாக வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாங்கள் உருவாக்குகின்றோமா? எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை எடுத்து சொல்லுகின்றோமா? எங்களுடைய சந்ததியினரை நாங்கள் அதற்கேற்றாற் போல் உருவாக்குகின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நவீன போக்குகளிலே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை அதன் பாதையிலே பயணிக்க நாங்கள் இலவாக இடம் கொடுக்கின்றோம். பிள்ளைகளின் விருப்பங்களை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும், இல்லை. ஆனால் அந்த விருப்பங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக செல்லும் பொழுது அதை மாற்றி அமைப்பதற்கு பெற்றோர்களாகி நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள், உறவினர்களாகி நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள், சகோதர சகோதரிகளாகி நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அப்பொழுதுதான் ஒரு பிள்ளையின் வாழ்க்கை சரியான முறையில் தனது வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கும். அந்த வாழ்க்கை பயணத்திலே
ஆகவே இறை அழைத்தல்கள் முதலாவது எங்களுடைய குடும்பத்திலே உருவாக்குவதற்கு எங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை நாங்கள் இறை விசுவாசத்துக்கு ஏற்றவாறு இறை குடும்பத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்திலே பிரச்சனைகள், சண்டைகள், பிளவுகள் இருந்தால் எவ்வாறு அதை பார்த்து வளர்கின்ற குழந்தை அதை ஏற்றுக்கொள்ளும். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் வெறுமனே தந்தை தாயாக மட்டுமில்லாமல் இறைவனை பணியை செய்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனாக மாறி இறை பணிக்கு பிள்ளைகளை உருவாக்குகின்ற பொறுப்பினை ஏற்று அது மட்டுமல்லாமல் எங்களுடைய பங்கிலும் சரி, எங்களுடைய சம்பத்திலும் சரி கொடுக்கின்ற பொறுப்புகளை நாங்கள் செய்யும் பொழுது இறைவனின் பணியை நான் செய்கின்றோம் என்ற உணர்விலே நாங்கள் வாழ முயற்சி செய்வோம். எங்களுடைய வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணிக்க இறைவனிடம் தொடர்ந்து வரம் கேட்டியவர்களாக இந்த பணியிலே நாங்கள் பங்கெடுப்போம். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தினை அறிக்கையிடுவோம். நம்பிக்கை கொண்டவர்களாக எங்களது நம்பிக்கையை அறிக்கையிட்டனர். அதை நம்பிக்கையோடு நிச்சயமாக கடவுள் எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றுவார் என்று எங்களது தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
பரம்பொருள் இறைவா, முது பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களிடம் கொண்ட நம்பிக்கையிலே எடுத்து சொன்ன மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தவர். மேலும் உமது உள்ளத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவைகளையும் நன்கு அறிந்திருக்கின்றேன். அவற்றையும் எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க உதவி செய்தரலும், துணை புரிந்தரலும், அருள் புரிந்தரலும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதரிகளே, என்னுடைய உங்களுக்குமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, மக்களுக்காக ஒப்புக் கொடுக்கும் இந்த பரிசு காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவிடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை
ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பலியால் வெகு தொலைவில் அகன்றிருக்கும் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றுணைக்க திருவுளமானே. இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழ செய்து இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழ செய்து ஆகவே வாழ்வு திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவி பொழிவினால் எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகியவை மாறுவனவாக. அவர் பாடுபடுவதும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒன்றுமே இரவு விருந்தை அடங்கிய பின் பின்னத்தையும் எடுத்து நின்று உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரக்கத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் வெப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திருவுருவை நினைவுக் கூர்ந்து எங்கள் திருத்தந்தை பிறந்தான் காமியும் எங்கள் ஆயுத ஞான பிரகாசம் ஆண்டகை நிலையாய் எல்லா திருநிலையர்களாக கனிகளோடும் உம்முடைய கிருபை எங்கள் நடைபெற செய்தீர்கள். மேலும் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து நம்முடைய திருமுகங்களையும் அனைவர் மீதும் இரக்கமாயினும். கடவுளின் அன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், பாதுகாவலர் புனித பேதுரு, இவ்வுலகில் நமக்கு வந்தோராயிருந்தவராகிய
இவர் வழியாக இவரோடு இவருக்கு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவருக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு துறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மைப்படாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்ளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
தூய தந்தையே, நீர் எனக்கு அளித்த இவர்களை உண்மையால் காத்தருளும். அதனால் இவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருப்பார்களாக இருக்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் கண்ட உமது திரு உணவு நம்பிக்கையாளர் பூமியோடு ஒன்றைத்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திருவையிலும் ஒற்றுமையாக அதை விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நாங்கள் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு நிறைவான ஆசீர் அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இவ்வாறு வழிபாட்டை சமர்ப்பிக்க கோயில் குடி மக்களுக்கு நன்றிகள். வருகின்றவாறு வழிபாட்டினை உயிரை குடி மக்கள் சிறப்பித்தார்கள். தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்று நடைபெறுகின்ற சங்க பொதுக்கூட்டமானது எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்பதை அறிவிக்கிறது. உள்ள எதிர்வானவர் கல்விக்கு அன்பளிப்பு செய்து வருகிறார். அவர் சூசைப்பிள்ளை கிறிஸ்தோபர் அவர்களின் விண்ணக்கவாடி 5ஆம் ஆண்டு நினைவாக குடும்பத்தினர் கல்விக்கு ரூபாய் 10,000 அன்பளிப்பு செய்துள்ளனர். அவர் 14 மணிமலையம்மா புஷ்பம் அவர்களின் விண்ணக்கவாடி 1ஆம் ஆண்டு நினைவாக மகள் நடன் ஜெயந்தி குடும்பத்தினர் கல்விக்கு ரூபாய் 10,000 அன்பளிப்பு செய்துள்ளனர். நன்றி. அறிவித்தர்கள் இவ்வாறு திருப்பதிகள் சனிக்கிழமை காலை 6 மணிக்கு விசேட திருப்பதியாகவும் ஏனைய நாட்களில் பழமை போன்று காலை 6 மணிக்கு திருப்பதிகள் இடம்பெறும். இவ்வாறு அன்பிய திருப்பதிகள் எதிர்வரும் செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 5 மணிக்கு 2ஆம் மற்றும் 12ஆம் அன்பிய முறையே இடம்பெறும். கடந்த வாரம் முதலாம் மற்றும் 13ஆம் அன்பியங்களே திருப்பலிகள் மாலை திருப்பலிகள் இடம்பெற்றது. இவ்வாரம் 2ஆம் மற்றும் 12ஆம் அன்பியங்களே திருப்பலி இடம்பெறும். 5 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகும். திருப்பலிகளிலே பங்கெடுக்கிற பொழுது அதிகமாக அன்பியங்களில் குடும்பங்கள் திருப்பலிக்காக இணைந்து வருகிறீர்கள். இந்த வாரம் இடம்பெறுகிற திருப்பலிகளிலும் அந்தந்த அன்பியங்களை சார்ந்த குடும்பங்கள் நீங்கள் எல்லோரும் இந்த அன்பிய திருப்பலியிலே பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே அறிவித்தது போல திருப்பலிகளின் பின்னர் அன்பியங்களிலே நற்செய்தி பகிர்வுகள் இடம்பெறும். திருப்பலிகள் எல்லா அன்பியங்களும் இடம்பெற்ற பின்னர் நற்செய்தி பகிர்வுகள் பழமை போன்று என்னுடைய அன்பியங்களிலே வாரத்தில் ஒரு நாள் இடம்பெறும். திருப்பலி முடிந்திருக்கக்கூடிய அன்பியங்கள் ஒரு சில காரணங்களுக்காக கடந்த சனிக்கிழமை இடம்பெறவில்லை. ஏனைய அன்பியங்கள் திருப்பலி நடைபெறுகிற அன்பியங்கள் நீங்கள் வழமை போன்று உங்களுடைய வாராந்த நற்செய்தி பணிகளுடைய அன்றைக்கு சனிக்கிழமை ஏற்கனவே அன்பிய விஷயங்களில் அதை பற்றி நாங்கள் கலந்துரையாடுகிறோம். சனிக்கிழமைகளில் நம்முடைய அன்பிய பணிகளை இன்று செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை மன்னிக்கவும் இளையோருக்கான பொதுக்கூட்டம் இன்று மாலை நடைபெற இருந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தால் கடத்தொழிலாளர் சங்க கூட்டம் பிற்போடப்பட்டிருக்கையால் நாங்கள் காலையிலே இளையோருக்கான அந்த பொதுக்கூட்டத்தை வைக்கலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம். தயவு செய்து அனைத்து இளையோர்களையும் காலை 8:30 மணிக்கு பக்கமணியிலே ஒன்று கூடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இளையோர்களுடைய செயற்பாடு
வழக்கமாக ஆன்மீக பொதுவான செயல்பாடுகள் அவருடைய பங்கேற்பு அதிகமாக இருக்கிறது. ஆர்வத்தோடு பங்கேற்க இருக்கிறார்கள். என புதிதாக இளையோர் மையத்திலே சேர விரும்புகிறவர்கள், புனித பேருமானவர் இளையோர் மையத்திலே சேர விரும்புகிறவர்கள் தயவு செய்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து இந்த மன்றத்தில் இணைந்து கொள்ளுமாறு அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன். 17 மேற்பட்டவர்கள், 17 வயதும் அதற்கு மேற்பட்டவர்களும் மையத்திலே சேர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நடக்க இருக்கிற பொதுக்கூட்டத்திலே ஒரு சில தீர்மானங்களை தீர்க்கமான முடிவுகளை நாங்கள் எடுக்க இருக்கிறோம். எங்களுடைய இளையோருடைய செயற்பாடுகள் அவர்களுடைய பங்கின் விடயங்கள் தொடர்பாக. ஆகவே எல்லோரும் அனைத்து இளையோர்களும் இந்த ஒன்றுபடுதலே பங்கு பெற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்று என்னுடைய பங்கின் மைந்தனும் திருகோணமலை மாவட்டத்தினுடைய சீனக்குனாவினுடைய உதவி பங்குதிரியமாக இருக்கிற கிருஷ்ணா அவர்கள் எங்களோடு கருவி தந்து எங்களுக்கு கொடுத்து செவித்துக் கொண்டிருக்கிறார். எங்களோடு அவருடைய பங்கை சார்ந்த ஒரு சிலர் வந்திருக்கிறார்கள். என்னுடைய பங்கிலே இந்த பங்கின் பிரதான ஆலயமாக இருக்கிற அந்தோனியா ஆலயம் கட்டுமான பணிகளை எதிர்கொண்டிருக்கிறது. அந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக அவர்கள் அதிர்ஷ்ட லாபத்தை எங்களுடைய மாவட்டத்தில் சில பங்குகளில் விநியோகித்து அந்த நிதி சேகரிக்கிற விடயத்தில் ஈடுபடுத்தார்கள். இவர்கள் ஒரு குழுவாக வந்திருக்கிறார்கள். அதிர்ஷ்ட லாபத்தை தாங்கள் சொல்லுகிற பங்குகளுக்குள்ளே விநியோகித்து கட்டுமானத்துக்கான நிதிகளை அவர்கள் சேகரிக்கிறார்கள். பிரசாந்தங்களும் அவருடைய குழுக்களும் நம்முடைய பங்குக்கு வருகிறார்கள். திருப்பதி முடிய அவர்கள் அந்த அதிர்ஷ்ட லாபத்தை செயற்பாடுகளை செய்வார்கள். விரும்பியவர்கள் இந்த ஆலய அமைப்புக்காக பங்களிப்பு கொண்டவர்கள் அதிர்ஷ்ட லாபத்தை பெற்று நம்முடைய பங்களிப்புகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளிலே ஒரு இணைந்து பங்களிப்பு கொடுத்த அடுத்த பிரசாந்தர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றி. மறைக்கல்வி தொடர்பாக மீண்டும் அறிவித்துக் கொள்கிறேன். ஒப்பீட்டளவிலே மறைக்கல்விக்கு வருகிறவருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. இதோடு நான் ஒப்புகிறேன் என்று சொன்னால் பாடசாலை இன்னும் எங்களுடைய பங்கினுடைய கல்வி நிலைய கல்வி செயற்பாடுகள் இவற்றோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மறைக்கல்விக்கு வருகிற மாணவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைகிறது. ஒரு சிலர் கல்வி நிலைய கல்வி செயற்பாடுகளுக்கு சமூகம் தருகிறார்கள், மறைக்கல்விக்கு வருவதில்லை. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே உங்களுடைய அன்புகளின் பக்கத்தந்தை உங்களுடைய நாள் தந்தை சந்திரன் அவர்கள் இது தொடர்பாக அடிக்கடி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொண்டிருக்கிறார். கல்வி நிலையத்திலே கல்வி பயின்றவர்கள், கல்வி செயற்பாடுகளிலே இணைந்து கொள்கிறவர்கள் மறைக்கல்வி ஆன்மீக செயற்பாடுகள் பங்காக நடக்கப்படக்கூடிய ஆன்மீக செயற்பாடுகளிலும் பங்கேற்க கேட்கப்படுகிறார்கள். தயவு செய்து பெற்றால் இன்னும் பெரியவர்கள் மறையமான மாணவர்களுடைய செயற்பாடுகளிலே ஊக்குவிக்குமாறு அப்போது கேட்டுக்கொள்கிறேன். சிம்பிளாக சொல்லுகிறார்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஏன் மறைக்கல்வி என்றால் எழுப்பப்பட்டுச்சு. அது சரியான காரணமாக இருக்க முடியாது. பெரியவர்கள் வளர்ந்தவர்கள் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு அவர் கொடுக்கிற பதில் முதிர்ச்சியான பதில் அல்ல. சாதாரணமாக பெற்றவர்களுக்கு கடினமானது. நீங்கள் இந்த மரக்கல்வியை சார்ந்த ஆலய சார்ந்த விடயங்களில் அவர்களை பங்கேற்க இருக்கிற போது அவருடைய பின்னணியில் இருக்கிறதால் ஏனைய சிறிய காரியங்களிலும் உங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஆகவே நீங்கள் தயவு செய்து அப்படியான பிள்ளைகள் இருந்தால் எனக்கு தெரியவில்லை. அரட்சோரிடம் அவர்கள் தொடர்பாக அறியக்கான பங்குகளை நான் தரிசித்துக் கொண்டிருக்கிறேன். அரட்சோரிடம் தங்களுடைய மேற்படியிலே பங்கு தரிசனங்களை செய்கிறார்கள். பெற்றார் அவருடைய பிள்ளைகள் தொடர்பாக தனிப்பட்ட விதமாக அரட்சோரிகள் இன்னும் தனிப்பட்ட விதமாக எனக்கும் தெரியப்படுத்துமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆன்மீக பணியோடு கல்வி பணியும் சிறப்புற நபர்களுடைய ஊக்குவிப்பு ஆர்வத்தோடு கூடிய பங்களிப்புகளை எதிர்பார்த்து நிற்கின்றோம். நன்றி.